விக்கி, என்ன சத்தம்? என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? போனை மறந்து கீழே வச்சிட்டப்பா. சரி, என்னாச்சுப்பா? அவனில் போ, சீக்கிரம் படுப்பா. விக்கி, என்னப்பா ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? எந்திரி, பார்த்து. வாங்க சார், உட்காருங்க. ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? உங்க பையன் அளவுக்கு அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணதுனால நோபோஃபோமியா டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. இதனால உங்க பையனால கொஞ்ச நேரம் கூட மொபைல் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. இது அவனோட ஹெல்த்தை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். என்ன சார் சொல்றீங்க? என்னாலயா? ஆமா, உங்களால தான். அதை நீங்க தான் குணப்படுத்தணும். புரியல டாக்டர், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்றேன் சார். நீங்க சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்க சன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. அடுத்ததா அவ என்ன கேட்கறானோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பே அதான். அவங்க மொபைல் போன் கேட்கறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்களன்றதுக்காக நம்ம வாங்கி கொடுக்குறோம். சோ நம்ம பசங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக நாம அப்படியே பண்றோம். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானேன்னு நீங்க கேட்கலாம். இதுல என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். நம்ம பிரச்சனையே அதான். இப்படி பண்றதுனால அவனோட லைஃபே டோட்டலா டிஸ்டர்ப் ஆகுது. அவன் லைஃப்ல என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்றானா, இல்ல தூங்குறானா, இல்ல வெளியில போய் விளையாடுறானா, இல்ல எல்லாரும் கூட சகஜமா பழகுறானா? இது மாதிரி இதுல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கொடுத்த அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் டைம் தான். பையன் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அந்த ஃப்ரீ டைமை அவனுக்காக கரெக்டா பயன்படுத்துறானாங்கிறது தான் முக்கியம். நம்ம பசங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க, அவங்க வேலையை ஒழுங்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பசங்க ஒழுங்கா தான் இருக்காங்கன்னு நாம நினைக்க கூடாது. பசங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். பேரண்ட்ஸான நாம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க, இப்ப கூட ஒண்ணு இல்ல, அவன் மென்டலா தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கான். சோ அவனுக்கு எந்த விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்துல அவனை டைவர்ட் பண்ணி விட்டுட்டா இந்த பிரச்சனையில இருந்து உங்களால அவனை மீட்க முடியும். டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம பையனை நம்ம தான் மீட்கணும். நீ தான் சின்ன வயசுலயே ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டியப்பா. அந்த பசங்களுக்கு சரியா விளையாட தெரியல, நீ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம்ல? ம், அப்பா.